ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சைவ மீன் வறுவல் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சேனக்கிழங்கு வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட முடியாத அசைவ பிரியர்களுக்கும் சைவ பிரியர்களுக்கும் விருப்பமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். அதுதான் சைவ மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து சேனக்கிழங்கு 300 கிராம் எடுத்திருக்கோம். இந்த சேனக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு மண் போக நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து 1/4 இன்ச் திக்னஸ்க்கு நல்லா சதுரமாக வெட்டிக்கணும். அப்புறம் சின்ன சின்ன க்யூப் மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் அந்த கிழங்கை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு, புளி சேர்த்து இதை வந்து ஒரு விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுங்க. நம்ம இதில் ஏன் நம்ம புளி சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த புளி சேர்த்தோன்னா கிழங்கு வந்து நமக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இதை மூடி ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து விசில் அடங்கினோன்னு நம்ம வேக வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசிக்கணும். சூடோடு நம்ம மசித்தோன்னா தண்ணி கோர்த்துட்டு இருக்கும், அது வந்து சரியாக வராது இந்த வறுவல் செய்கிறதுக்கு. அதனால் கிழங்கை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசித்து வச்சுக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மசால் வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கு 1 இன்ச் போல் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவு, இது 3த்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நம்ம வெந்த கருணக்கிழங்கோடு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கலவையை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த கலவை. உங்களுக்கு வறுவல் செய்கிறதுக்கு நம்ம தட்டணும் இல்லையா, அந்த தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நிறைய பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது உதிர்ந்து போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த கலவையை வந்து எடுத்து நல்ல ஓவல் ஷேப்பில் மீன் வடிவத்தில் நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கு இதை வந்து நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நமக்கு வேணுன்ற ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மீன் வடிவத்துலேயும் நம்ம தட்டி நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து அவுட்டர் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான சைவ மீன் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ வந்து நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.